கடந்த வந்து 5 வருஷமா வந்து இப்போ ஸ்டாலின் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே வந்து அவங்க வந்து இன்னும் 90% பண்ண சொல்கிறாங்க, 90% முடிச்சுன்றாங்க, 99% முடிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்குமே வந்து அவங்க செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதியில் ஒரு 20% கூட அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்மாக் கடையெல்லாம் வந்து முழுமையாக வந்து மூடிடும்னு சொன்னாங்க. அதுவும் வந்து மூடணும் படல. ஆனால் அதிகமாச்சே தவிர இன்னும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் பாரு இந்த மாதிரி தான் வந்து நிறையா வந்து தேவலாம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பாரோட டைம் வந்து 11 மணி சொல்லிப்பாங்க. அதை வந்து தாண்டியும் விடிய விடிய நடக்குது. இன்னொன்று காலையிலேயே அது போல் ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா அங்கே நெய்வேலி தொகுதியில் மதனவாள் போகிறோம். இங்கே வந்து நம்ம இந்த இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சபாராஜன் தான் இருக்கார் போல. ஓகேங்களா? ஆனால் அவர் வந்து ஓட்டு கேட்கும்போது வந்தவர். அதுக்கப்புறம் வந்து அவர் ஆளே காணோம் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம சைடில் இருக்க இந்த ஏரி, நம்ம சைடு வந்து நிறைய சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே இருக்குமே தவிர அதுவுமே பண்ணதில்லை. இன்னொன்று நலத்திட்டம் சொல்கிறாரு. இப்போ விலைவாசி வந்து ஏறுற காரணமே வந்து ஸ்டாலின் ஆட்சி தான். மெயின் காரணமே அதுதான் உங்களுக்கு. ஏன்னா முன்னாடி இருக்குது, நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன அந்த நம்ம வெஜிடபிள்ஸும் சரி தான், மின்சாரமும் சரி தான், இல்லை ஃபியூலும் சரி தான் உங்களுக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு பார்க்கும்போது எல்லாமே அதிகம். ஆனால் வந்து ஒரு மனுஷனோட வருமானம் பார்த்தீங்கன்னா என்ன இருந்ததோ அதே லெவல் தான் இருக்கே தவிர, ஆனால் பொருளாதார இதை பார்க்க போனால் அவன் கம்மியாயிட்டான். சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஆனால் திரும்ப வந்து ஸ்டாலின் ஆட்சின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுட் தான். நம்ம சைடு இருக்கிற தொகுதி வரைக்கும் ரொம்பவே டவுட் தான். ஓகேங்களா? அவர் வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. 5 ஆண்டு திமுக ஆட்சியில் வந்து எந்த ஒரு நல்லதும் நடக்கலை. நிறைய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுதான் நடந்திருக்கு. நிறைய மக்கள் ஏமாந்து போயிருக்காங்க, நஷ்டப்பட்டிருக்காங்க, குழந்தைங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேலும் வர்ற ஆட்சியிலையாவது நல்லபடியாக இந்த 5 வருஷம் மறுபடியும் நல்ல ஆட்சி வந்தால் சந்தோஷம் மக்களுக்கு. இந்த 5 ஆண்டு ஆட்சி வந்து மக்களுக்காக என்ன செஞ்சுன்னு கேட்டால் எல்லாரையும் நாசம் பண்ணது மட்டும்தான் மிச்சம்னு சொல்லலாம். அதை தாண்டி வேறு எதுவுமே சொல்லிக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா விலைவாசி உயர்வு எல்லாமே அதிகரிச்சிருச்சு. மக்களால் இப்போ வந்து அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு பொருளாதார நிகழ்ச்சி எதுவுமே நடக்கலை. எல்லாமே வந்து அவங்களுடைய வருமானத்துக்கு மேல்படி ஆயிட்டுருக்கு. 100 சம்பாரிச்சு 1000 கடன் வாங்கி செலவு பண்ணுற அந்த சூழ்நிலையில் தான் மக்கள்கிட்ட இருக்குது வச்சு. இப்போதைக்கு இந்த ஆட்சியில் வந்து எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வச்சு யாரும் சந்தோஷமாக இருந்ததா கிடையாது. வரும் ஆட்சியிலையாவது நல்லபடியாக ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சால் சந்தோஷம்தான். வர்றவங்களாவது நல்லபடியாக இருந்து மக்களை காப்பாற்றணும். அது மட்டும் கேட்டுக்கிறேங்க. 5 வருஷமா சாராய கடை சாத்துறேன்னாரு. இது வரைக்கும் சாராய கடை சாத்தலை அவரு. நாங்கள் இதுக்கப்புறம் அவருக்கு ஓட்டு போடணுன்னா போட முடியாது. வேறு யார் வந்தாலும் அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். சாராய கடை மூடுறன்னுட்டு அவர் மூடவே இல்லை. எல்லா மக்களும் சாராயத்தால் குடிச்சிட்டு வீட்டு குடும்பம் கெட்டு போய் எல்லாமே கிடக்குது. அவங்க குடும்பம் படிப்பு, பிள்ளைங்க படிப்பு அறிவு இல்லாத குடும்பத்தில் கஷ்டத்தில் துணி ஒரு வருஷம் புள்ள ஒரு வருஷம் நீ நல்லா தாங்க தெரியறாள் திரிஞ்சு கிடக்குறாங்க. அதனால சாராய கடை ஒழிச்சாதான் எங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. புள்ளையோட வாழ்க்கை எதிர்காலமும் நல்லா இருக்காது. நாங்கள் யார் எங்களுக்கு சாராய கடை மூடுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இல்லைன்னா யாருக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். பொதுவாக நாங்கள் வந்து விவசாயியில் இருந்துக்குன்னு நாங்கள் கரும்பு போட்டுருந்தோம். அந்த கரும்பை முன்னாடி எடுக்கலை. எடப்பாடியார் வந்து வெள்ளப்பாழை பார்க்க வந்தார். அந்த நேரம் வந்து ஆலப்பாக்கத்து ரோட்டில் கரும்பு வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பேட்டி கொடுத்தாரு, நாங்கள் கரும்பு பூரா எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல்பட்டு நாங்கள் வந்து அதுலேருந்து கரும்பு போட்டுக்கின்னு இருந்தோம். இவங்க கரும்பு எடுக்கிற மாரி தெரியல. எடப்பாடியார் வந்து போராட்டம் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அதுக்கு மேல்பட்டு ஃபைட் பண்ண அப்புறம் தான் அவர் வந்து திமுக காரங்க எடுத்தோம். திமுக காரங்க சரியே இல்லை, ஊழல் கட்சியாக போயிடுச்சு. ஏன்னா ஊழல் கட்சி எங்கே போனாலும் ஊழல். இங்கே வந்து சாராய கடை எங்கள் ஏரியாவிலே சாராய கடை வச்சுக்கின்னு ரொம்ப அழும்பு நடக்குது, பெரிய பிரச்சனையாக நடக்குது. இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து என்ன சொல்லியும் கேட்கல. இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி ஒழிஞ்சா போதும், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒழிஞ்சா போதும். என்ன நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ வந்து 35 வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தேன். அந்த பாட்டாளி மக்கள் கட்சியே ராமதாஸ் பண்ணின தவறு சரியில்லை. அவர் வந்து ரொம்ப அறக்கட்டளை வன்னியர் அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு கட்டடத்தை கொண்டு கட்டினாரு. நான்லாம் 10 ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறையா டொனேஷனு. அதில் வந்து ஃபுல்லாக பொண்டாட்டி பேர் எழுதிட்டார். அவர் எங்களை மோசடி போயிட்டார். தமிழ்நாட்டே ஒரு மோசடி போயிட்டார் ராமதாஸ். இன்னைக்கு அன்புமணி மேலே குறை சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு குறை? பொண்டாட்டி பேரில் வந்து பொது சொத்தை எழுதி வச்சுட்டு நாங்கள் இப்படிலாம் நாங்கள் லோல் போடுறோம், ரொங்க எழுகிறோம். உனக்கு 35 வருஷமா லோல் போட்டு ரொங்க எழுதி வன்னியர் சங்கம் அது இதுன்னு நாங்கள் போராட்டம் பண்ணி எல்லாமே செஞ்சோம். நீ என்ன செஞ்ச? வெள்ளைக்கார் டப்பாவை தூக்கின்னு வந்த, வெள்ளைக்காரில் டப்பாவை தூக்கின்னு வந்த குள்ளஞ்சாவடி வழியா மதனகோபாலபுரம். நீ என்ன செஞ்சிருக்கீங்க?
என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களோட குடும்பம் அந்த இதை தானே இது பண்ணுறீங்க. மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க? திமுக காரன் அதே மாதிரி தான் செய்கிறான் அரசியல். அவன் வந்து குடும்பத்தை தான் பார்க்குறான்னு வச்சு எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலாமா? மக்களுக்காக என்ன கொடுத்துருக்கான்? ஒரு குண்டான் கொடுத்தான். போய் ஊடு ஊடா தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துருவாங்கன்னு அதான் குண்டான் கொடுத்தான். வேற என்ன கொடுத்தான்? என்ன அவர் செஞ்சிருக்காருங்க நல்லதா? பூரா இப்போதான் ரோடு சாலை, அது சாலை, இந்த சாலைன்றான். எந்த சாலை செஞ்சிருக்கான் அவன்? ஏன் இந்த மாரிலாம் ஒரு 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 ரொம்ப மோசமான இது இருக்கிறாங்களா? ஒரு விவசாயத்துக்காக நீ என்ன நகை தள்ளுபடி பண்ணியா, பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணியா, லோனை அந்த கூட்டுறவு வங்கி லோனை தள்ளுபடி பண்ணா, எல்லாமே ஊழல். நீங்கள்லாம் ஊழல் பண்ணலாம், ஆனால் விவசாயத்தை மட்டும் பழி வாங்கலாம். எங்கள் தொகுதி நெய்வேலி தொகுதி சட்டமன்ற தொகுதி. அதில் வந்து சட்ட ஒழுங்குக்கு ஒன்றும் சரியில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சஞ்சா டாஸ்மார்க்கெலாம் காலையிலே போட்டுக்கிறானோ, போதை போட்டு பெண்களுக்கு இப்போ 8 வயசு குழந்தையிலேருந்து 16 60 வயசு பெண்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. விலைவாசி அதிகமாக ஏறிப்போச்சு. மின் கட்டணம் உயரமாக ஏறிப்போச்சு. 3 மடங்கு மின் கட்டணம், பத்திரப்பதிவு, அனைத்து துறைகளிலும் ஊழல் தான். அடுத்தது அவருக்கு வாய்ப்பு கிடையாது சபா ராஜேந்திரனுக்கு. நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் வந்து ஏடிஎம்கேவுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், அது மேலே ஒன்றுமே கிடையாது. இந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை. மக்கள் கொண்டு தெளிவாக இருக்காங்க, திறந்து சிந்திச்சு ஓட்டு போட போகிறாங்க. திமுக ஆட்சி ஒன்றும் சரியில்லை. சட்டம் ஒழுங்கு படுதோல்வி ஆகிப்போச்சு. லஞ்சம் தான் எங்கே எந்த டிபார்ட்மெண்ட்டு எடுத்தோம்னா ஊழல் தான். பணம் கொடுத்தாதான் ஒரு வேலை நடக்கும். ஆமாம், மக்கள் நிம்மதியாக இல்லை. விலைவாசி அதிகமாக ஏறிக்கின்னு இருக்குது. விண்ணை தொட்டுக்கு போயிருக்கு. விலைவாசி தான் பல மடங்கு ஏறிப்போச்சு.